என்ன நடக்க போகுது இந்த கதையில அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கோட தான் நேற்றைய எபிசோட முடிச்சுட்டு, ஆனா இன்றைய எபிசோட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு லீடே குடுக்கல. அதாவது நிலாவுடைய அப்பாவுக்கு என்ன ஆச்சு? தாஸ் இந்த பக்கம் வந்து ஆளுங்கள வச்சு அடிக்கிறதுக்காக ரவுடிங்கெல்லாம் கூட்டு வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் நிலாவுடைய பேக்ரவுண்ட், நிலாவுடைய வீட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தெரியாம இங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணி, கடைசில அந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு பிறகு, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாழ்ப்பாள் கூட போட முடியாத ஒரு ரூம்ல தூங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க நிலா. இது வரைக்கும் தான் நமக்கு காமிக்கிறாங்களே தவிர, நேற்றைய எபிசோடோட முடிவில் இருந்துச்சுல்ல, இவங்க எல்லாரும் கதவை உடச்சி போய் மேலே போய் பார்த்தா அப்படியே வந்து ஏதோ மேலே பார்த்து அப்படியே எல்லாரும் மயங்கி விடுற மாதிரி. மேலே பார்த்து மயங்கி விடுறதுனா நமக்கு வந்து முதல்ல வந்து இந்த தூக்கு போட்டிருக்காரோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்க தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ என்ன மாதிரி கதையை கொண்டு போக போகிறாங்க? இப்போ நிஜமாவே வந்து மனோகரை கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றிட போகிறாங்களா? எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து இப்படி கழுத்துற கயிறோடு நிற்கும் பொழுது போய் அவரை தடுத்து இழுத்து பிடிச்சி கூட்டு வந்துட போகிறாங்களா? இல்லை அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஷாக் ஆகி கடைசியில் நிலாவுக்கு ஒரு பெரிய கில்ட், அப்பாவோட உயிரை பறிச்சே நம்ம தான், அப்பாவை அவமானப்படுத்தி அவரை வந்து கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து இப்போ அவரை வந்து அந்த குடும்பமே வெறுக்க, இவங்களும் தான் செஞ்ச தவறுக்கு ரொம்ப யோசித்து வருத்தப்பட, ஆனாலும் வந்து நம்மளை புரிஞ்சுக்கலன்னு தானே செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்க ஒரு மாதிரி குழப்ப மனநிலையில் இந்த சமயத்தில் வந்து அவங்க கோபத்தை தாங்க முடியாமல் நீங்கள் இப்போதைக்கு வீட்டை விட்டு எங்கேயும் போக வேணாம், எங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோழன் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்து, பின்னாடி ஒரு உண்மையான கல்யாணம் தெரிய வரும்பொழுது சோழன் தன்னை ஏமாத்திட்டாருன்னு கோவம் வர மாதிரி, சண்டை வர மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி ஒரு வேளை அவர் உயிரெலாம் போகல, அவர் கடைசி செகண்டில் காப்பாற்றிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து இன்னொரு திருப்பமும் இருக்குது. இந்த அளவுக்கு அப்பா மரணத்தோட இதுக்கு வந்து தள்ளின நிலாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, அதனால வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, பல பிரச்சனைகள், பல கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தடுத்து நிறுத்தி பேசி அங்கே எல்லோரும் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்து நிலாவை வந்து நிம்மதியாக வாழ விடாமல் பண்ணுறதுக்கான விஷயங்கள். சூர்யா எப்படி தாஸ் வந்து அடியாட்களை கூட்டு வந்தாரோ அந்த மாதிரி சூர்யா திருப்பி அடியாட்களை கூட்டு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள், அவமானம் தாங்க முடியாமல் அவர் தனியாக ரொம்ப பண்ணுறது, இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களாம் என்னென்ன செய்கிறாங்கங்கிறதெல்லாம் வச்சு கடைசியில் நிலா இந்த இடத்த விட்டு வெளில போக முடியாத மாதிரி இங்கேயே சிக்கிக்கிறதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை உயிரே போயிடுச்சா அப்படின்னா வந்து இதில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறது நமக்கு அடுத்தடுத்து காமிக்க போகிறாங்கன்னு தோணுது. ஸோ இதில் நீங்கள் தென்றல் வந்து என்னை தொடர்ந்து ஒரு சீரியல் இருக்கும். அந்த சீரியலில் இப்படி தான் வந்து தாலி கட்டி விட்டுருவாங்க. இந்த இவர் வந்து கோயிலில் வச்சு தாலி கட்டிடுவார், இவங்க வந்து அந்த வீட்டுக்கு போயே தீர்வாங்குவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கே திருப்பி வந்துடுவாங்கன்னு இருக்கும். அந்த மாதிரி நிலா வந்து நம்மளை சோழன் ஏமாற்றிட்டாருன்னு தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு கோவமாக ஒரு பலான்னு அரைஞ்சு நான் ஏன் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லி போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ட்ராக்ஸ் போய் இருக்குது, மல்டிபிள் பாசிபிலிட்டி இருக்குது. அதில் எது நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற சீரியல்களில் பிடிச்ச சீரியல் இது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.